இன்றைக்கு அவருடைய தாகத்தை நான் தணிக்கிறேன்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தை நான் வாஞ்சிக்கிறவனா இருக்கணும். நீங்கள் வாஞ்சிக்கிறவங்களா இருக்கணும். அதோட முடிஞ்சிட போகிறது கிடையாது. நான் மட்டும் ரட்சிக்கப்பட்ட பத்தாது, மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்த வேண்டும், மற்றவர்களை ஆண்டூருக்குள்ளே நடத்த வேண்டும். உங்களை தான் சோதரன் நம்பி இருக்கிறார். உங்களை தான் நம்பி தான் ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். உங்களை ரட்சித்ததற்கு காரணம் ஏதோ நாம் பரலோகத்துக்கு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக அல்ல, ஒரு கூட்டத்தை பரலோகத்துக்கு கொண்டு போகணுங்கிற நோக்கத்தோடு தான் ஆண்டவர் உங்களுக்கு அந்த விலையேற பெற்ற இரத்தத்தை கத்த கொடுத்தார். அப்போ தாகமாக இருக்கிறேன், தாகமாக இருக்கிறேன், ரெண்டு தான் தாகமாக இருக்கிற மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை என்னை சந்திப்பாலாங்கிற தாகம் அவருக்கு இருக்கிறது. அடுத்து ஸ்தோத்திரம், என் பிள்ளை மூலமாக மற்றவங்களை நான் சந்திக்கணுமே அப்படிங்கிறதான தாகம். அப்போ நம்மளை கொண்டு ஆண்டவர் பெரிய